ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் எப்படி ஒரு வெப்சைட்டை டாஸ் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை டவுன் பண்ணுறாங்க, அண்ட் எப்படி ஒரு டாஸ் அட்டாக் பண்ணுற ஒரு அட்டாக்கரை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது, அண்ட் ஒரு வெப்சைட்டில் இந்த டாஸ் அட்டாக் நடக்காமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ் அட்டாக்னா என்னன்னு பார்க்கலாம். டாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஒரு அட்டாக்கரை பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்வஸ்ட் அனுப்பி அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை ஃப்ளட் பண்ண வச்சு அந்த சர்வீஸ் கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட அவைலபிலிட்டியை பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸால் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ் அட்டாக். ஸோ இது எப்படி ஒரு அட்டாக்கர் பண்ணுறாங்க, ஒரு அட்டாக்கர் பெர்செப்ஷன்லேருந்து பார்க்கலாம், அண்ட் தென் ஒரு அந்த வெப்சைட் ரன் பண்ணுறவங்க பெர்செப்ஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் என்னோட லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இருந்து தான் பண்ணுறேன். வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிற வெப்சைட்டில் தான் நான் டாஸ் அட்டாக் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த டாஸ் அட்டாக்கை வெளியே இருக்கிற வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக அஃபென்ஸில் வரும். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ டாஸ் அட்டாக் எப்படி நடக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் வெளியே எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஸோ வாங்க எப்படி நம்ம இந்த டாஸ் அட்டாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டெமோ வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா நான் என்னோட மேக்கில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அட்டாக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா டாஸ் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்னோட கேலியலன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நமக்கு ரன் ஆகுது. டாஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் நமக்கு எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட லினக்ஸ் மிஷின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லினக்ஸ் மிஷினை நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹச்பிங்கிற டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 18 போர்ட்டில் ரன் ஆகுது. அண்ட் தென் இதோட ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஐபியில் அந்த வெப்சைட் ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம HTTP போர்ட் தான் அட்டாக் பண்ணுறோம். ஸோ இதில் போர்ட் 18 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நமக்கு ரூட் பாஸ்வேர்ட் கேட்போம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெப்சைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ அந்த வெப்சைட்டில் என்ன நடக்குது நம்ம போய் பார்க்கலாம். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்மளோட லினக்ஸ் மிஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லினக்ஸ் மிஷினில் உங்களுக்கு இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸில் இப்போ இங்கே ஓப்பன் பண்ணேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இன்ஃபர்மேஷன் காட்டியிருக்கு. இதை வச்சு நம்மளால் இப்போ டாஸ் அட்டாக் பண்ணுறப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட பார்த்தீங்கன்னா நான் சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்னால நான் எந்த ஒரு மானிட்டரிங் டூலும் யூஸ் பண்ணல. அண்ட் வெப்சைட் ரன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் டூல் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வெப்சைட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத டோட்டல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். இந்த லாக் ஃபைல்ஸ் அவங்களுக்கு வரும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஐபியிலேருந்து நமக்கு டாஸ் அட்டாக் நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிடும். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யார் டாஸ் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது. ஓகே, இப்போ நமக்கு டாஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறம் அந்த வெப்சைட் நமக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் திருப்பி அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி நான் அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். 192:480. ஸோ ஆஃப்டர் த டாஸ் அட்டாக் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெப்சைட்டை ரீச் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டூலில் இருந்து நமக்கு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த வெப்சைட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளால அந்த வெப்சைட்டை ரீச் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் இந்த வெப்சைட்டை
டவுன் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அவைலபிலிட்டியை பார்த்தீங்கன்னா கிடைக்காம பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாஸ் அட்டாக்னால கம்பெனிஸ்க்கு நிறையாவே லாஸ் ஆகும். இந்த டாஸ் அட்டாக்லாம் எப்படி ஒரு வெப்சைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேப் யூஸ் பண்ணுவாங்க. வேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாஸ் அட்டாக்கை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணாது, வெப்சைட்டில் என்னெல்லாம் அட்டாக்ஸ் இருக்கோ பண்ண முடியுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேப் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் SQL இன்ஜெக்ஷன், கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நடக்க விடாமல் பண்ணிடும். ரேட் லிமிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு வெப்சைட்டுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கர் பெர்செப்ஷன்லேருந்து அண்ட் தென் அந்த வெப்சைட் ரன் பண்ணுறவங்க பெர்செப்ஷன்லேருந்தும் காட்டுறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.